இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாதது. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை என்று சொல்லி தாழ்மையை குறித்து இங்கே சாலமோன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்பொழுதுமே நமக்கு மிஞ்சினதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு கர்வம், நமக்குள்ளாக ஒரு மேட்டிமைகள், நமக்குள்ளாக ஒரு பெருமைகள் வருகிறபடியினாலே நான் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிற ஒரு சுபாவத்தை உடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே சாலமோன் சொல்லுகிறான், வானத்தினுடைய உயரத்தையும் யாரும் பார்த்ததில்லை, பூமியினுடைய ஆழத்தையும் யாரும் பார்த்ததில்லை. ராஜாக்களினுடைய இருதயமும் அப்படி தான் இருக்குது. இருதயங்களும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது, அதை ஆராய்ந்து முடியாதது. ஆகவே நீ ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நீ மேன்மை பாராட்டாதே, பெரியோருடைய ஸ்தானத்தில் நீ நில்லாதே என்று சொல்லி இங்கே சாலமோன் ஒரு அறிவுரை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவாக இருந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 131 தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப்பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு சங்கீதத்தில் ஒரு மிக பெரியோர்களுக்கான ஒரு சத்தியத்தை இங்கே தாவீது சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆன்மீக நிலையில் தாவீதினுடைய இருதய துடிப்புகளெல்லாம் ஒரு தாழ்மையான காரியங்களையே நோக்கி இருந்தது என்பதை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். குழந்தைத்தனமான ஒரு களங்கமில்லாத ஒரு தாழ்மையான மனநிலையை இங்கே தாவீது சித்தரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கி ஆன்மீக முதிர்ச்சியற்ற விசுவாசிகளினுடைய இதயங்களில் ஒரு ஆன்மீக இருமாப்பு இருக்குது. கண்கள் மேட்டிமையாக பார்க்குது. பேராசை கொண்ட மனமானது மிஞ்சின கர்மங்களிலெல்லாம் தலையிட்டு கொண்டிருக்குது. ஆனால் முதிர்ச்சியடைந்த ஆன்மீக நிலையை நாம் அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பேராசைகள் ஒளிந்துவிடும், பதவி மோகங்கள் விலகிவிடும், ஆன்மீக தாழ்மை பெருகும், கண்களில் கருணையும் மாசின்மையும் துளங்கும். பால் மறந்த குழந்தை அழுது அடம்பிடித்து பாலின் மேல் நோக்கமாக இனிமே இருக்க போகிறதில்லை. இப்பொழுதோ அதன் தேவை தாயின் பாலல்ல, தாயின் மடியினுடைய அரவணைப்பும் அவளுடைய மடியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அரவணைப்பையுமே அந்த குழந்தை விரும்பக்கூடியதாகிறது. முதிர்ச்சியடைந்த விசுவாசியும் தேவையற்ற கத்தல்களை எல்லாம் ஒழித்து தேவனிடத்திலிருந்து வெறும் அற்பமான ஒரு பொருட்களை வாங்கும் அந்த இலட்சியங்களை எல்லாம் ஒழித்துட்டு அவருடைய பிரசன்னத்தில் திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு அனுபவமுடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை இந்த சின்ன சங்கீதத்தில் தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே அங்கே நீ ராஜாக்களுக்கு முன்பாக நீ மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிற அவர் தன்னுடைய ஆமோஸ் தீர்க்கதரிசி அவருடைய நாட்களிலே அங்கே யூதாவுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக அழைத்த பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு விரோதமாகவும் அந்த காரியங்களை ஆண்டவருடைய பாரத்தை உள்வாங்கினவனாக தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அங்கே ஆசிரியனாகிய அமத்சியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, இஸ்ரவேலிருந்து விரட்டுகிறான். அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பல பரிசுத்த ஸ்தலமும்
ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதித்திரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தபடினால்தான் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். ஆண்டவரே என்னை உயர்த்தி இருக்கிறபடினால்தான் அவருடைய பாரத்தை உள்வாங்கினவனாக நான் இங்கே உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே ஆமோஸ் அமத்சியா என்கிற ஆசாரியனிடத்தில் பதில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ராஜாவினுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது எந்த ஒரு மேன்மை பாராட்டுதலும் இல்லாத ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை நான் பொறுக்குகிற ஒரு ஆளியா? அவ்வளவு சாதாரண ஒரு ஆள். எப்படி யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருந்த பொழுது அவனுடைய சகோதரர்களெல்லாம் ஓடி வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து சரண்டர் ஆகும்போது யோசேப்பு பெருமையானவைகளை பேசலை. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த நிலைமை, நான் கண்ட சொப்பனங்கள் நிறைவேறிச்சு, நீங்கள் எல்லாரும் என் காலில் வந்து விழுந்துட்டீங்கன்னு சொல்லி பெருமை பாராட்டலை. அதுக்கு பதிலாக சொல்கிறான், நீங்கள் எதற்காக சஞ்சலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்காக கர்த்தரனை அனுப்பினார் என்று சொல்லுகிறதை பார். கர்த்தரால் தான் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் தான் என்னை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் என் உள்ளத்தில் இன்னும் ஒரு தாக்கம் இருக்குது, இன்னும் ஒரு தாழ்மை இருக்குது. யோசேப்பினுடைய உள்ளத்தில் ஜீவரட்சணை செய்ய நான் வந்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரு தாழ்மையோடு கூட அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் சொல்கிறான், நான் மந்தை மேய்க்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன் தான். ஆனால் மகா பெரிய தேவன், உன் ராஜாவுக்கும் ராஜாவின் அரண்மனைக்கும் மேலாக பெரிய ஒருவர் இருந்து அவர் சொல்லும்போது நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவை உன்னை பார்த்து மேலே வாங்கின்று சொல்வதே உனக்கு மேன்மை. இது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது அழகான ஒரு காரியத்தை கண்ட உடனே இந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு விருந்துக்கு போயிருக்கிறார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை பார்க்குறாரு. பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். எப்படி ரியாக்ஷன் பண்ணுகிறாங்க ஜனங்களெல்லாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் கவனிச்சுட்டு இருக்கும்போது அழைக்கப்பட்டவங்களாம் மோடி போய் முதன்மையான இடங்களில் அவர்கள் உட்காருகிறத பார்த்துட்டு ஆண்டவர் உவமையை சொல்லுகிறார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்துல உட்காராத. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். ஒருவேளை இந்த சம்பவம் நடந்ததோ என்னவோ தெரியல, ஆண்டவர் உவமையாக சொல்கிறாரு, உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் நீ ஒரு முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துட்டான்னா உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னோடு கூட பந்தி இந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அதை தான் இங்கே சாலமோன் சொல்லுகிறார். உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதில்லை. நீயா போய் உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டு அவன் இவருக்கு இடம் கூட நீ பின்னாடி போனால் அது உனக்கு நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து சொல்லணும், மேலே வா அப்படி நீ சொல்லுகிற வரையிலும் நீ வந்து தாழ்ந்த இடத்துல உன் இருதயத்தில் தாழ்மை இருக்கட்டும், ஆவிக்குரிய ஒரு தாழ்மை இருக்கட்டும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு முன்னோடியாக அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்து போன என் இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆழமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். கானாவூர் கல்யாண வீட்டில் குறைவுபட்ட திராட்சரசத்தை ஆசீர்வதித்ததிலிருந்து, குஷ்டரோகியை சுகமாக்கினதிலிருந்து, அநேக செவிடர்களை சுகமாக்கினதிலிருந்து, அநேக ஊமையர்களை பேச வைத்ததிலிருந்து, 38 வருஷமாக படுத்திருந்த மனிதனை விடுதலை பெறும்படியாக விடுதலையாக்கின என் ஆண்டவர், லேகியோனை விடுதலையாக்கின என் ஆண்டவர், பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பின என் ஆண்டவர், எத்தனையோ அற்புதங்களை செய்தவர். 4 நாளாயிற்றே மரித்து போய் நாருமே என்று சொன்ன லாசருவையும் எழுப்பின என் ஆண்டவர், 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர்,
7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு 4000 புருஷர்களை போஷித்த என் ஆண்டவர், அத்தனை அற்புதங்களை செய்தவர், காற்றையும் கடலையும் அதட்டின என் ஆண்டவர், கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய அறையிலே ஒரு சீலையை கட்டிக்கொண்டு எல்லா சீஷர்களுடைய பாதங்களையும் கழுவும்படியாய் தன்னை தாழ்த்தினாரே. அந்த இயேசுதான் நமக்கு முன்பாக அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். இன்றைக்கி ஒரு மனுஷன் ஒரு லெவலில் உயர்த்தப்பட்ட பின்பு அவனுடைய இருதயம் இருமாப்புள்ளதாக மாறிடுது. அவனுடைய இருதயம் பெருமை உள்ளதாக மாறிடுது. இருமாப்புள்ளதல்ல என்று இங்கே தாவீது சொல்கிறான். என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சியை ஆண்டவராய் இயேசு காண்பிக்கிறார். பேதுருவிலிருந்து தான் காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியோத்து வரையிலும் அவருடைய கால்களை கழுவுகிறதை பார்க்கிறோம். பெரிய ஹீரோவாக மாற்றப்பட்ட பின்புதான், அற்புதங்களின் நாயகனாக மாற்றப்பட்ட பின்புதான், அத்தனை மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல பூமியில் வைக்கப்பட்ட பின்புதான் என் இயேசு தன்னை தாழ்த்தி அவருடைய பாதங்களை கழுவினதை நாம் பார்க்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற என் இயேசுவினுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற ஓமையை உள்வாங்கினவர்களாக நம்முடைய இருதயத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு நிலைமைக்கு ஒப்பு கொடுப்போம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் பெருமையில்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க, மேட்டிமையில்லாத ஒரு வாழ்க்கையை தாங்க, என் கண்கள் மேட்டிமையானவைகளை நோக்காத, என் இருதயம் இருமாப்பாக இராத ஒரு வாழ்க்கையை தாங்கன்னு கேட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.